ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சின்ன வெங்காயம் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஃபெசிலிட்டு. அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இதை அரைச்சி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க. அரைச்சி ஊற்றுனா என்ன தான் வதக்குன்னு வதக்கினாலும் அது நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கினேன். அப்புறம் இஞ்சி பூண்டு 50 கிராமு, 1 கிலோ மட்டனுக்கு நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கினேன். 50 கிராமு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் இதுக்கு ஃபேவரட் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான். வேறு எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கணும். நல்லா அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு குறைய சால்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். குறைய சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னா, இந்த கழுவி வாஷ் பண்ண வச்ச மட்டனையும் அதோட போடணும். போட்டு நல்லா அதையும் வாஷ் பண்ணி வச்ச மட்டனை போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் ஒரு 2 பெரட்டி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டிருக்கோம் பார்த்திங்களா நம்ம, அது நல்லா வெந்துடும். வெந்த பிறகு தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஃபேவரேட். தக்காளி பழம் போட்டோன்னா நம்ம தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் போடக்கூடாது, குறைய போடணும். போட்ட பிறகு நல்லா அதையும் மூடி வச்சு நல்லா கிளறி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா, சீரகத்தூள், தனியாத்தூள் அதையும் 3 சம்மளவாக எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கொஞ்சம் மசாலா கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பெரட்டி வச்சோம் பார்த்திங்களா குக்கரில், இதையும் அதோடு ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் குக்கரில் நல்லா கொதிக்கணும். அதை மட்டும் மூடி விசில் போடக்கூடாது. நல்லா நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல்லு போகணும். நல்லா அதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல் போன பிறகு விசில் ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு நம்ம எடுத்து சப்பாத்தி, தோசை, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.